இப்போ ஒரு கனவா குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், கனவா மீன் கழுவி வச்சுருக்கேன். இதில் பாதி தாங்க நான் போட போகிறேன். ஒரு கிலோ அளவு போட போகிறேன் கனவா குழம்புக்கு. இதுக்கு நான் ஒரு தேங்காய் உடைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃபஸ்ட்டு பால், இது 2ஆம் பாலுங்க. இந்த 2ஆம் பாலில் தாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்க்க போகிறேன். இதுக்கு 2 வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேங்க குழம்புக்கு போட, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பூண்டு, முழு பூண்டு ஒரு பல், ஒரு இது கருவேப்பிலை. இதுதாங்க இப்போ நம்ம அந்த கனவா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு. புளிங்க பார்த்துக்கோங்க, ஒரு 2 எலுமிச்சளவு புளிங்க. இப்போ இந்த பால் 2ஆம் பால்லையே நம்ம மிளகாத்தூள், அந்த புளி 2ஐயும் இதிலே நம்ம கலக்கிடணுங்க. பாருங்க, நான் இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன். இந்த பாலில் புளியை கரைச்சி, இந்த பால்லையே புளியை கரைச்சிட்டேங்க, தண்ணி சேர்க்கலை, பால் 2ஆம் பால்லையே. இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேங்க. நான் ஒரு 7 பேருக்கு வைக்கிறேங்க. இதை நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். அதனால் நான் ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூளாவது எனக்கு வேணும். பாருங்க, இதில் கொஞ்சம் கல் உப்பும் போட்டுட்டேன். பாருங்கங்க, நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தாளிக்க பெருஞ்சீரகம் போடுறேன், வெந்தயம் பெருஞ்சீரகம் 2ம் போடுறேங்க தாளிக்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா 2ஐயும் போடுறோம். நாங்கள் இந்த பூண்டையும் போட்டுட்டோம். இந்த கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிக்க போகிறோம். இப்போ தக்காளியை போடுவோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறோங்க. இதில் முருங்கைக்காய் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இப்போ என் மரத்தில் பிஞ்சாக தான் கிடக்கு. அதனால நான் முருங்கைக்காய் போடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவாங்க. இப்போ பாதி அளவு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த கணவாயெல்லாம் இதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட போகிறோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம அந்த மிளகாத்தூள், அந்த புளி, அந்த பால் 3ஐயும் போட போகிறோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த மிளகாய், புளி, பால், தேங்காய் பால் இல்லை கலந்து வச்சுருக்கோம்லங்க, இது இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இது நல்லா வேகட்டுங்க. பாருங்க, எல்லாம் வெந்து கனவா குழம்பு நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம அந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் பால், அதை ஊற்றியாச்சு. இதில் நம்ம என்ன தான் ஃபஸ்ட்டு வெள்ளைப்பூடு போட்டாலும் இப்படி இறக்கும்போது இதை ஒரு கொதித்து இந்த லாஸ்ட்டில் இப்படி வெள்ளைப்பூடை நச்சு போட்டால் தாங்க ஒரு வாசனை வரும்.
இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிடலாம். பழைய சாதத்துக்கு மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கங்க, இப்போ இந்த கனவா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இது மதியம் நம்ம இந்த குழம்பு வச்சுருக்கோம். நைட்டுக்கு இதை சூடு பண்ணி நல்லா ஆற வச்சு இதை மூடி வைக்கணுங்க. அது மாதிரி அதை மறுநாள் காலையில் அதை மறுசூடு பண்ணி நம்ம சாப்பிடும்போது பழைய சாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை தொட்டுக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம சூடு பண்ண தாங்க இதில் டேஸ்ட்டு கூடிக்கிட்டே இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.